சமீப காலமா பார்த்தேன்னா, ஒரு அரவிந்த் அப்படின்ற ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஒரு ஒரு வீகனிசம் ஃபாலோவர். ஸோ அவரு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால அ என்னை யாராவது சேலஞ்ச் பண்றீங்களா? என் கூட டிபேட்டுக்கு வரீங்களா? லைக் நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் டிபேட், வீகனிசம் பத்தின டிபேட். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் விடுறாரு. அதுல சிலவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க. அண்ட் அந்த ஓப்பன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்றவங்களுக்கு அவரு சில ரிவார்டும் குடுக்குறாரு. ஓகே. ஓகேவா? ஸோ அந்த வகையில நம்ம தமிழ்நாட சேர்ந்த பாரிசாலன் அப்படின்ற ஒரு ஒரு மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் அவருமே. ஸோ அவர் இந்த டிபேட் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர் தான் டிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த டிபேட்டோட ஃபுல்லஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடி யூடியூப்ல இதா இருக்கு, லைவ் ஆகுது. அண்ட் இந்த டிபேட்டை வந்து ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த டிபேட் வந்து லைவா இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அஜெண்டா. பட் அந்த டிபேட் நடக்கிற அன்னைக்கு மேபி ஒரு 1 or 2 days பேக் தான் அந்த டிபேட் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். சென்னையில தான் நடந்தது. அந்த டிபேட் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல வந்து அவங்க சோசியல் மீடியால ஒரு வீடியோ கிளிப் பதிவு பண்றாங்க. யார் பதிவு பண்றாங்கன்னா, இந்த அரவிந்த் அப்படின்றவர் பதிவு பண்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஸ்டுடியோல வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு. அதனால எங்களுக்கு லைவா வர முடியல. அதனால ஒரு வித்தின் கப்புள் ஆஃப் டேஸ் இது இங்க நடந்த ரியல் டிபேட்டோட கிளிப்ஸ் நாங்க வந்து போடுவோம். ஃபுல் டிபேட்டோட வீடியோ நாங்க அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி என்னோட ஃபாலோஸ் அவர் பேசிக்கலி ஒரு இங்கிலீஷ்ல சோசியல் மீடியால பேசுற ஒரு இன்ஃபுளுசர். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃபாலோவர்ஸ்க்காக நான் இதை வந்து டப் பண்ணி இங்கிலீஷ்ல டப் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட சேனல்ல நான் பதிவிறக்கம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பதிவேற்றம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. அண்ட் சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த வீடியோ வந்துச்சு. ஸோ அந்த வீடியோவை வந்து நான் பார்த்தேன். ஸோ மேபி நீ பாத்தியா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த டிபேட்டை பத்தின இந்த டிபேட் எதுக்குன்னா, ஒரு சைட்ல அரவிந்த் அப்படின்ற அனிமல் ஆக்டிவிஸ்ட் வீகனிசம் பத்தி பேசுறாரு. இன்னொரு சைட்ல பாரிசாலன் அப்படின்றவரு அதுக்கு எகெயின்ஸ்டா லைக் நான் வெஜிடேரியன்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. ஸோ இதுல உன்னோட ஸ்டாண்ட்ஸ் என்ன? நானும் அந்த வீடியோ பார்த்தேன். எனக்கு Okay. அந்த அந்த வீடியோ அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த மேபி லாங் வீடியோ, இது ஒரு மணிக்கு மேல அந்த வீடியோ இருந்துச்சு. 2 hours இருக்கு. 2 hours இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த விஷயத்த வந்து கேட்கற அளவுக்கு எனக்கு பேஷன்ஸ் இல்லை. வெஜிடேரியன் ஏன் சாப்பிடணும், நான்வெஜ் ஏன் சாப்பிடணும்? ஸோ நமக்கு பிடிச்சது நம்ம சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா? எனக்கு பிடிச்சது நான் சாப்பிடுவேன், உனக்கு பிடிச்சது நீ சாப்பிடுவேன். அதை டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் என்னுடைய ஒரு கான்செப்ட். நான் அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன். ஈவன் தான் நான் வெஜ்ஜா இருந்தாலும் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட் அரவிந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த விஷயத்த பேசுறதுக்கான உரிமை இருக்கு. அண்ட் பாரிசாலன் தான் அந்த அவருடைய பேரு, பாரிசாலன். அவருக்கும் அவருடைய கான்செப்ட் ஆர் ஐடியாலஜி பேசுறதுக்கு உரிமை இருக்கு. பட் என்ன விஷயம் அதுல பார்த்தேன்னா, எது ரீசனபிளா இருக்குங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது வந்து மக்களுக்கு கேட்கறதுக்கு ரீசனபிளா இருக்கு, எது வேலிடா இருக்குங்கிறத பார்க்கும்போது எனக்கு அந்த வீடியோல பார்க்கும்போது பாரிசாலன் பேசுறது கொஞ்சம் ரீசனபிளா அண்ட் வேலிடா இருக்கிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் சில இடத்துல வந்து அரவிந்த் சில இடத்துல வந்து அவர் கோட்டை விட்டுருக்காரு. பட் பாரிசாலன் வேலிடா ஆன்சர் சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படி நமக்கு தோணுதுன்னா, லைக் அதுல அந்த டிபேட்டோட ஸ்டார்டிங்ல பாரிசாலன் என்ன சொல்றாருன்னா, உங்களோட கொள்கை ஐ மீன் நீங்க வேகனிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, தப்பு கிடையாது. அது உங்களோட விருப்பம். ஆனா அத உங்களோட நிறுத்திக்காம நான்வெஜ் சாப்பிட்ற எங்க கிட்ட கொண்டு வந்து தீக்க ட்ரை பண்றீங்க. நீ சாப்பிடக்கூடாது, அனிமலை கொல்றது குத்தம், அதுக்கு அது பாவச் செயல், அதுக்கு வலிக்கும் அப்படின்னு நீங்க ஏன் வந்து அது எமோஷனலி எங்களை அந்த விஷயத்த வச்சு நீங்க அட்டாக் பண்றீங்க? ஸோ எங்க கிட்ட எதுக்கு உங்களோட ஐடியாலஜியை நீங்க திணிக்கிறீங்க அப்படின்றத அவரோட ஃபர்ஸ்ட் டிபேட்டபிள் பாயிண்ட். ஓகே. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, லைக் ஒரு ஹியூமனை நம்ம கொலை பண்ணுவோம், ஹியூமனை கொலை பண்ணும்போது அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பெயின் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு அனிமலை வந்து வதம் பண்ணும்போது அதே கைண்ட் ஆஃப் ஃபீலிங், எமோஷன், பெயின் தான் அதுவும் உணரும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நான் சக மனிதனை கொல்றதை நான் எப்படி தடுப்பணும், அதே மாதிரி நான் அந்த விலங்குகளையும் நான் அதே மாதிரி தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அதை நீங்க வந்து சக மனிதனா பார்க்க கூடாது, அது ஒரு உயிரினமா தான், விலங்கினமா தான் பார்க்கணும் அப்படின்றாரு. ஸோ இது நீ பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படின்னா, நீ ஒரு வெஜிடேரியன், நீ வேகனிசம்னு நான் சொல்லல, நீ ஒரு வெஜிடேரியன் அப்படின்றது தெரியும் எனக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு உன்னோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும்? எனக்கு நான் வெஜிடேரியன் ஆனாலும் நான்வெஜ்ஜை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் நானும். எனக்கு நான்வெஜ் பிடிக்கும், நான்வெஜ் சாப்பிடவும் பிடிக்கும்.
பட் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து வெஜ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான்வெஜ் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். பட் நான்வெஜ் சாப்பிட்றவங்க பார்த்தோம்னா ரொம்ப அழகா சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு சாப்பிடுவாங்க. அதுவே வந்து பார்த்தோம்னா பார்க்கறதுக்கே வந்து சாப்பிடணும் போல தான் இருக்கும், சீரியஸா சொல்ல போனா. ஸோ அதனால வந்து நான் திணிக்க மாட்டேன். நான்வெஜ் சாப்பிட்றவங்கள்ட்ட நீ வெஜ் தான் சாப்பிடணுங்கிற ஒரு விஷயத்த திணிக்க மாட்டேன். அதே மாதிரி அது எமோஷனல் கனெக்ஷன், அந்த அனிமல்ஸுக்கு எமோஷன் இருக்கு, அந்த அனிமல்ஸை வெட்டி வெட்டி கொள்றாங்க. ஸோ அந்த சாப்பிடும்போது அந்த விஷயத்த சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த வெஜிடேரியனை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு இரிட்டேஷன் வரும். ஆர் அவங்கள பிடிக்காம போகும், ஆர் ஃபன்னியா நினைப்பாங்க. ஃபாலோ பண்றவங்களுக்கு எஸ், நான் வெஜிடேரியன் ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்லும் போது மேபி அதை மோஸ்ட்லி ஃபன்னா எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, ஆர் அது வந்து இரிட்டேஷன் ஆகும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுட் வெரைட்டிஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரொம்ப அழகா சாப்பிட்றவங்கள வந்து அதை அப்படியே விட்டுறணும். அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா எமோஷனலி கனெக்ஷன் கொடுத்து அதை வந்து லிங்க் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதை விரும்ப மாட்டேன். நான் எதனால விரும்ப மாட்டேன்னா எனக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும், பட் நான் அதை அவாய்ட் பண்றேன். அதனாலதான். ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நான்வெஜ் பிடிச்சுமே நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இது என்னோட பர்சனல் ரீசன் பொறுத்தவரையும் பார்த்தோன்னா, எனக்கு வந்து நேச்சுரலி விலங்குகளை கொல்றது பிடிக்காது. விலங்குகளை கொல்றது நேச்சுரலி நான் முன்னாடி வந்து பார்த்தோன்னா நிறைய விலங்குகளை வந்து கொல்றதை பார்த்துருக்கேன். ஸோ அந்த அந்த பார்த்ததுனால தான் வந்து நான் அந்த டிசிஷனுக்கு மாறிட்டேன். ஸோ அதனால தான் அதை அவாய்ட் பண்றேன். புரியுதுல்ல? ஸோ அந்த டேஸ்ட் பிடிக்காதோ ஆர் இந்த மாதிரி ஒரு ரீசன் கிடையாது. நான் அனிமல்ஸ் கொல்றதை பார்த்ததுனால மட்டும்தான் அந்த சின்ன வயசுலேயே வந்து எனக்கு அந்த விஷயம் வந்து கான்சியஸா மனசுல பதிஞ்சிடுச்சு. ஸோ அதை நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பட் இதை வந்து நான் யார்கிட்டையும் வெளிப்படையா சொன்னதும் கிடையாது. வெளிப்படையா நீ வந்து அவன் ஒரு ஆள் சாப்பிடும்போது இது அனிமல்ஸை கொன்னு தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பதிவிடுறது மாதிரி நான் ஒரு எமோஷனல் லிங்க் அதில் கொடுக்க மாட்டேன் சீரியஸ்லி. சரி, இப்ப நீ சொல்றதை பார்த்தா நீ அரவிந்துக்கு ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அரவிந்த் சொன்ன வேர்டு வந்து அரவிந்த் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து ஒரு இன்ஃபுளுசர் மாதிரி மக்கள்கிட்ட வந்து பொட்ரே பண்றாங்க இல்லையா? ஸோ மக்கள்கிட்ட பொட்ரே பண்ணும்போது அதை வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ்ல எடுப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ்ல எடுப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அதை சோசியல் மீடியால வைக்கும்போது அதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப பெருசு இல்லை பாரு. அந்த எமோஷனல் லிங்க் வந்து ரொம்ப பெருசு. சில பேர் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் அதை எதிர்ப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க ரொம்ப தீவிரமா நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதை கலாய்ப்பாங்க, உண்மையில அதை கலாய்ப்பாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடாது இந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி ஹெல்த் கன்சர்ன் அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒன்னு ஹெல்த், இன்னொன்னு இந்த எக்கானமி. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு பார்க்கும்போதும் இது வந்து ஒரு ஹைலி கொஸ்டினபிள் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வீகனிசம். லைக் இப்போ நீ ஹெல்த் வைஸ் பார்த்தேன்னா ஆஸ் அ டாக்டரா நான் என்ன சொல்லுவேன்னா, உனக்கு வந்து வைட்டமின் B12 அப்படின்றது வந்து இட்ஸ் பியூர்லி ஆஃப் அனிமல் சோர்ஸ். அது எந்த வெஜிடபிள் சோர்ஸ்லயும் உனக்கு கிடைக்க போறது இல்லை. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்டில் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ஸ்டில் ஹேவிங் டெஃபிஷியன்சி. ஸோ ஈவன் அது நான்வெஜ் சோர்ஸ் எடுத்துமே நிறைய பேருக்கு அந்த லெவல் ஆஃப் அந்த அந்த டெஃபிஷியன்சியை அந்த டெபிசிட்ல இருந்து வெளியில வர முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது வீகனிசம் ஃபாலோ பண்றவங்களுக்கு அது என்ன மாதிரியான இம்பாக்ட், ஹெல்த் இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டினபிளான விஷயம். அண்ட் ரெண்டாவது அஸ் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, உனக்கே தெரியும், ஐ திங்க் இந்தியா வந்து செகண்ட் ஆர் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் மீட். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஒரு கேட்டகரி ஆஃப் மக்களே இந்த மீட் இண்டஸ்ட்ரியை நம்பிதான் அவங்களோட எக்கானமியே வந்து அவங்களோட லைவ்லிஹுட்டே இருக்கு. கரெக்ட், அவங்களோட லைவ்லிஹுட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பத்தி சில விஷயங்கள் நல்லா ஷேர் பண்ண முடியுமா? நீ சொல்றது 100% நான் ஒத்துக்கிறேன். அதாவது நீ சொன்ன விஷயம், அனிமல்ஸ்ல கிடைக்கக்கூடிய புரோட்டீன், அனிமல்ஸ்ல கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ், அனிமல்ஸ்ல கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் ஒவ்வொரு மேபி அது மைக்ரோ நியூட்ரிஷன்ஸா இருந்தாலும் சரிதான், நீ சொன்ன மாதிரி மேக்ரோ நியூட்ரிஷனா இருந்தாலும் சரிதான், அது அனிமல்ஸ் தான் கிடைக்கும். ஷுவரா அனிமல்ஸ் தான் கிடைக்கும். இப்ப நான் வந்து வெஜ் சாப்பிட்றதுனால அனிமல்ஸ்ல கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ் ஆர் மினரல்ஸ் ஓவர் மேபி ப்ரோட்டீன்ஸ் அது எனக்கு கிடைக்காம போகும், ஷுவர். அது நான் ஒத்துக்கிறேன் 100%. அண்ட் அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி மீட் இண்டஸ்ட்ரி, இந்தியாவில வந்து மீட் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய ஒரு மீட் இண்டஸ்ட்ரி. நிறைய நாடுகளுக்கு அதை இம்போர்ட் பண்றாங்க. இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா மீட் அதிகமா வெஜிடேரியன், ஈவன் தோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள், லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் வெஜிடேரியனை ஃபாலோ பண்ணாலும், லார்ஜ்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாப்புலேஷன் கிடையாது.
மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து இந்தியால வெஜிடேரியனை ஃபாலோ பண்றாங்க. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்காங்க. ஸோ ஸ்டில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஆர் மீட் கன்சப்ஷன் ரொம்ப ஜாஸ்தி, மீட் அதிகமாக கன்சியூம் பண்றாங்க. ஸோ இந்த மீட்டு கன்சியூம் பண்றதுனால மக்களுடைய, அதாவது இந்த கால்நடைகள் வளர்ப்பாங்க இல்லையா, கால்நடைகள் அண்ட் அதே மாதிரி விவசாயிகள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் இறந்ததுக்கு பிறகு அதுல இருந்து வரக்கூடிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட லைவ்லிஹுட்டும் இருக்கு. ஸோ இதை ரெண்டு விதமா பார்க்கணும். நீ சொன்ன மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த சைடு ஒன்று இருக்கு. தென் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இந்த அனிமல்ஸ் இறந்து போனதுக்கு பிறகு அது வந்து மீட் இண்டஸ்ட்ரியில போய் அந்த அனிமல்ஸ் கொடுக்குறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது. ஸோ எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு சைட்ல பார்க்கணும், இன்னொரு சைடு ஹெல்த்தையும் பார்க்கணும். கண்டிப்பா நீ சொல்றது நான் 100% ஒத்துக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, உனக்கு வந்து ஹியூமன் எவல்யூஷன் ஒன்று இருக்குல்ல, இந்த ஹியூமன் எவல்யூஷன்ல நமக்கு இப்ப இந்த கேனைன் டூத், இந்த டூத் சொல்லுவல்ல, அந்த கடிச்சு இழுத்து சாப்பிடுறது, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்பஸ் இருக்கும் அப்படின்றதுதான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. அந்த வகையில பார்க்கும்போது ஆம்னிவரஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆம்னிவரஸ்ல பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வந்து ரெண்டுமே, நம்ம வந்து பிளான்டையும் சாப்பிடுவோம், அனிமலையும் சாப்பிடுவோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இப்ப எப்படி வந்து இப்ப இந்த அரவிந்த் சொல்ற மாதிரி நீங்க மனுஷனை சக மனுஷனை எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி அனிமலையும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. பட் நீ வந்து சிங்கம் புலி எல்லாம் எடுத்து பாரு. சிங்கம் புலி வந்து அதுக்கு வந்து வேற எதுவும், அது வந்து புல்ல புடுங்கி ஜூஸ் போட்டு அதால சாப்பிட தெரியாது, இல்ல நீ தவிடு புண்ணாக்கு வச்சா அதால சாப்பிட முடியாது. ஸோ அதோட ஒன்லி சோர்ஸ் வந்து அதுக்கு கீழே இருக்கிற உயிரினங்கள் தான் அதோட ஒன்லி லைவ்லிஹுட். அது இல்லைன்னா அது எக்ஸ்டிங்டே ஆகாது. ஸோ அப்போ வந்து அந்த படைப்பே எப்படின்னா அந்த சைக்கிள், அந்த அந்த எவல்யூஷன் ஆஃப் தி எக்கோசிஸ்டமே பார்த்தேன்னா ஒன் ஆன் ஒன் டிபெண்ட். ரைட். இப்ப நீ நம்ம உடம்பு வந்து நம்ம இந்த மண்ணுக்குள்ள இந்த உயிர் நம்ம உடம்ப நம்ம புதைக்கிறோம் அப்படின்னா அங்க ஒரு டீகம்போசிங் ஃபேக்டர் நடக்கும். அந்த டீகம்போஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அது புழுக்கள் தான் தெரியுது. ஓகே, பட் இதெல்லாம் நான் வந்து நியாயப்படுத்த விரும்பல, பட் சொல்றேன் அந்த ஒரு சயின்ஸ் பேஸ்ட் ஒரு தியரியை வந்து நான் சொல்றேன். ரைட். ஸோ அப்படி அந்த வகையில பார்க்கும்போது நீ சொன்ன மாதிரி நீ ஒரு வீகனிசம் ஃபாலோ பண்ற ஆளா இருக்கலாம், இல்ல நீ ஒரு பியூர்லி நான் வெஜிடேரியனா இருக்கலாம், இல்ல நீ ஒரு வெஜிடேரியன் லைக் வீகனிசமும் இல்ல நான் வெஜிடேரியனும் இல்ல, நீ ஒரு வெஜிடேரியன் அப்படின்ற ஒரு மிடில் மேன் மாதிரி இருக்கலாம். பட் நமக்கு பிடிச்சத நம்ம சாப்பிடணும் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அண்ட் நம்ம டிசிப்ளினா அதை வந்து கடைபிடிக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு பிடிக்கல அதனால நீயும் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த திணிப்பு, ஐடியாலஜிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனை வந்து நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து அதை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்றத என்னோட கருத்து. எஸ் பாலா, நீ சொல்றது கரெக்ட். லுக், இது வந்து ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச். இப்போ ஒரு ரீசனபிளா இருக்கணும், ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு ரீசனபிளா இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் வேலிட் ஆர்குமெண்டா இருக்கும். ஆர்குமெண்ட் பண்ணும்போது வேலிட் ஆர்குமெண்டா இருக்கலாம். இப்ப நீ சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷன். இதுக்கு எவல்யூஷன்ல வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸையும் சாப்பிட்ருக்காங்க, விலங்குகளையும் சாப்பிட்ருக்காங்க. பிளான்ஸையும் வந்து பழங்களையும் சாப்பிட்ருக்காங்க அண்ட் அதே மாதிரி கண்டிப்பா விலங்குகளையும் சாப்பிட்ருக்காங்க. ஸோ விலங்குகளை சாப்பிட்றதுக்காக, விலங்குகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற விலங்குகளை சாப்பிட்றதுக்காக தான் கூர்மையான ரொம்ப ஸ்ட்ராங்கான பல்லு நமக்கு இருக்குங்கிறது வந்து நீ சொன்னது 100% ஒத்துக்கிறேன். ஸோ அந்த எவல்யூஷன் பிரகாரம் பார்க்கும்போது நம்ம வந்து முன்னாடியே மீட் ஈட்டர்ஸா இருந்திருக்கோம், நான்வெஜ் ஈட்டர்ஸா இருந்திருக்கும். பட் இந்த வெஜிடேரியனிசம், வீகன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுங்களோட திங்கிங்னால வரக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ், திங்கிங்னால வரக்கூடிய ஒரு சேஞ்சஸ். ஸோ அது சில மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம், சில மனுஷங்க வந்து பழம் மட்டும் சாப்பிடலாம், நிறைய மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தண்ணி பழம் மட்டும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, நிறைய குருக்கள் எல்லாம். ஸோ டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ நம்ம எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்றோம், எல்லா விஷயத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பர்சனும் வந்து யூனிக் பிஹேவியரோட, யூனிக் கேரக்டர்ஸோட அண்ட் யூனிக் ஃபுட் ஹேபிட்ஸோட வாழ்ற மக்கள். ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம திணிக்கிறது ஒரு எமோஷனல் லிங்க் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் வேலிட் ஆர்குமெண்ட் அட் ஆல், நாட் ரீசனபிள் அட் ஆல். ஸோ நான் வந்து பாரிசாலனை வந்து ரீசனபிளா சொல்றேன் அண்ட் வேலிடா சொல்றேன். கண்டிப்பா. இது எப்படின்னா இந்த ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிஜேபி லீடர் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, ரொம்ப வயசானவர். அவரே சம்டைம்ஸ் பிஜேபி எகெயின்ஸ்டா பேசுவாரு. அவர் பேரு ஏதோ சாமின்னு வரும், சுப்பிரமணிய சுவாமி. அவரு ஒரு வாட்டி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இந்தியா டுடேவோ எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, ஒரு ஓபன் ஒரு டிபேட் மாதிரி கிடையாது, கொஸ்டின் கேட்டு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டு அவர் ஆன்சர் பண்ற மாதிரி. ஸோ அந்த டைம் எப்போ அப்படின்னா அந்த பிஜேபி பார்ட்டி வந்து
இந்த கவு கில்லிங்க்கு எகெயின்ஸ்டா நிறைய இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. ஆமா, அந்த டைம்ல வந்து இந்த டிபேட் நடந்துச்சு. அப்போ வந்து அதுல ஒரு இன்டர்வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாரு. இந்த மாதிரி நீங்க உண்மையாவே நீங்க சாப்பிடணும்னு சொல்றீங்களா இல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்ப அதுக்கு டிப்ளமேட்டிக்கா ஒரு ஆன்சர் பண்ணாரு. எப்படின்னா, இந்தியால வந்து 2 விதமான பிரீடு வந்து ரொம்ப காமன் கவுவை பொறுத்த வரைக்கும். ஒண்ணு வந்து பாஸ் இண்டிகஸ், ஒண்ணு பாஸ் டேரஸ். ஓகே. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பாஸ் இண்டிகஸ் வந்து இந்தியன் பிரீடு, நாங்க இந்தியன் பிரீடை தான் கொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். பாஸ் டேரஸ் அப்படின்றது வந்து தாராளமா நீங்க சாப்பிடலாம். ஓகே. சோ அனிமல்ஸ் வந்து நம்ம அனிமல்ஸ் வந்து பிரீடு பார்த்து கொள்ளலாம், பிரச்சனை. ஆமா, அவர் சொல்றது எப்படின்னா, பாஸ் இண்டிகஸ் வந்து இந்தியன் நேட்டிவ், சோ அதைத்தான் நாங்க கொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். அதுதான் நாங்க வந்து கோமாதாவா பாக்குறோம். அவரு எந்த விதத்துல சொன்னாரு எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த வீகனிசம் அண்ட் நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன், சோ இது எப்பவுமே வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க போறது இல்லை. இது வந்து இட்ஸ் இண்டிபெண்ட் ஐடியாலஜிக்கல் தாட்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை எக்ஸாஜரேட் பண்ணாம நியூட்ரலா இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது, சொசைட்டிக்கும் நல்லது.